நான் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரன். ஒரு பெரிய விஷயம் நீங்கள் பேசுங்க. பேசியிருந்தாக்க எனக்கு பரவாயில்ல, சொல்லுங்கள். என்ன காரணம்னா, நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகர். எம்ஜிஆர் ரசிகர் அப்படின்ற ஒரே வார்த்தையில் நான் ஒரு மல்டி மில்லியனர். எனக்கு இன்றைக்கி இருக்கிற கட்சிகள் எந்த கட்சிகளாக இருந்தாலும் அதில் இருக்கிற தவறுகளை சுட்டி காட்டுறது, நன்மைகளை தட்டி கொடுக்கறது. ஒன்று தட்டி கேட்குறது, ஒன்று தட்டி கொடுக்கறது, இதுதானே தவிர என்னோடய வாழ்க்கை இப்படி தான் அமையணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது எம்ஜிஆர்ங்கிற போதி மரம். அதில் வந்த புத்தர் நான், எம்ஜிஆரோட பித்தர். மற்றபடி அரசு வந்து ஒரு காயின் வெளியிட்டது ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு அப்படிங்கும்போது, இன்றைக்கு வரைக்கும் ஒரு 40 வருஷமாக ஒரு தலைவர் உலக அளவில், அதுவும் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக திகழ்கிறாருன்னா அது எம்ஜிஆருங்கிற ஒருத்தர் தான். இன்னியும் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத. நீங்கள் எம்ஜிஆரோட பழகிருக்கீங்களா? நான் வந்து எம்ஜிஆரை என்னோட, அது வேண்டாம், என் கிராண்ட் ஃபாதர் ஒரு படம் எடுத்தார் எம்ஜிஆரை, அது சப்ஜெக்ட் கூடாது. பரவாயில்ல, என்ன படம்னு சொல்லுங்கள். பரவாயில்ல. மன்மத விஜயம்னு ஜெயந்தி ஃபிலிம்ஸில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதில் தான் வந்து படம் ரிலீஸ் ஆகி ஃபெயிலியர். பட் அந்த படத்தில் தான் விஎன் ஜானகி திருமதி எம்ஜிஆர் அவர்கள் டான்ஸ் மாஸ்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகிறாங்க. அதில் எம்ஜிஆர் தக்ஷன்கிற ஒரு சின்ன ரோலில் பண்ணுற 1936. ஆனால் அதுக்கப்புறம் என் கிராண்ட் ஃபாதர் எம்ஜிஆர்கிட்ட போய் நிற்காதீங்க, நம்ம ஃபெயிலியர் ஆகிடுதுன்றதுனால போய் நின்னா அவர் கொடுப்பார். ஆனால் இதே நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகியிருந்தால் நம்ம போய் அவருக்கு எக்ஸ்ட்ரா மணி கொடுத்துருப்போமா அப்படின்னு கேட்ட ஒரே காரணத்தினால இது வரைக்கும் நாங்கள் அதை சொல்லலை. ஆனால் அந்த மன்மத விஜயம்ன்ற படம் ஜானகி அம்மா வந்து டான்ஸ் மாஸ்டர் அறிமுகமானது இன்றைக்கும் தினத்தந்தி குறிப்புகளில் இருக்குது. பட் நான் அதனால் எம்ஜிஆர் ரசிகர் ஆகலை. அதான் வேடிக்கை. நாங்கள் வந்து எம்ஜிஆர் ரசிகர் ஆனதே அவரோட கொள்கைகள், ஒவ்வொரு படத்துலேயும் அவர் வைக்கிற மெசேஜு, அதெல்லாம் பார்த்தா மிஞ்சியார் கேட்டாலும், கெஞ்சியார் கேட்டாலும், கொஞ்சியார் கேட்டாலும் எம்ஜிஆர் போல் இனிமேல் யாவனும் வரமாட்டார். சகாப்தங்கள் உருவாவதில்லை, பிறக்கிறார்கள். அந்த சகாப்தத்தில் விவேகானந்தருக்கு அப்புறம் நான் சத்தியம் போட்டு சொல்லுவேன், எம்ஜிஆர் ஒருத்தர் தான். வணக்கம்.